இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாங்கள் அவருடைய நிழலில தங்க வேண்டும். அவரில் டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டும். அவர் தான் எங்களை வாழ வைக்கிறது. ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தந்து, பாவிகளாகிய இந்த உலகத்து மக்களுக்காக தந்து, சிலுவையில மரிக்க வைத்து உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன், உம்முடைய நிழலில நாங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நிழலான மூடி பாதுகாக்கும்படியாக உம்முடைய செட்டைகளின் நிழலில நாங்கள் எப்பொழுதும் வந்து தங்கி நிற்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுது பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து இயேசுவை இரட்சகராகிய இயேசுவை அறிய ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து கொண்டு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த உலகத்தின் எங்கும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த தவறான மத வழிபாடுகளில் இருந்து உயிருள்ள, உண்மையுள்ள, பரிசுத்தமுள்ள, நீதியுள்ள அந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த மெய்யான தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக வந்து சேர அறியாமல் வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய அறியாமையை நீக்கும்படியாக, அறியாமையில் உள்ள காலங்களை அவர்களுக்கு எங்களுக்கு எப்படி மன்னித்தீரோ அதே போல ஒவ்வொரு மக்களுக்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் மன்னித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சிறகின் நிழலில் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய சிறகின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது, எங்களை பாதுகாப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் அந்த பிசாசிடத்தில இருந்து, அந்த அடிமைத்தனத்தின் ஆவியில இருந்து புத்திர சுவியாமார ஆவியை பெற்று ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ கிருபை செய்வீராக. கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து எடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவங்களுடைய தேவனுக்கு ஒரு பெயர் உன்னதமானவர். பலவிதமான பெயர்கள் அவருக்கு இருந்தாலும் உன்னதமானவர் அவர் இருக்கிறார். அவருடைய மறைவில நாங்கள் வந்துவிட வேண்டும். அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர், ஓல் மைட்டி காட். இந்த உலகத்தை படைத்த ஒன்றான தேவனாக இருக்கிறார். வானங்களை விரித்த தேவனாக இருக்கிறார். அந்த கிரியேட்டிவான அந்த தேவனை நீங்கள் யாரும் விட்டுவிடக் கூடாது. இன்னைக்கு மதங்கள் அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான தவறான மதங்களாக, மனிதர்களால உருவாக்கப்பட்ட மதங்களாக, தவறான வழியில இழுத்து செல்கிற மதங்களாக இருக்கின்றன. பாருங்கள், மதங்களை நம்பினால் நாங்க எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில சொல்லப்படுகிறது, எங்களுடைய அவர் ஒருவரே மெய்யான தெய்வம், ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை படைத்த தேவன். மதங்களில் நம்பினீர்களாக இருந்தால் அந்த எங்களுடைய தேவன் ஒரு நாள் மனம் திரும்பாத பட்சத்தில அந்த தெய்வங்கள் தேவர்களை அவர்கள் வணங்குகிறார்கள் அறியாமையினால. நாங்கள் வணங்குகிற தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், உண்மையான தேவன், உயிருள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். இதுதான் எங்களுடைய ஒன்றான உயிருள்ள தேவனுக்கும் மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவராக இருக்கிறார். அவர் பரலோகத்திலே இருக்கிறார், பரலோகத்திலே இருக்கிறார். அவருடைய வலது பாரிசத்தில் இன்றைக்கு இயேசு இருக்கிறார். அவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆவி ஆத்துமாவில இருந்து
அந்த தேவனை, அந்த ஒன்றானமை தேவனை தேட வேண்டும். பாருங்க, மதங்களில் நீங்க பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் சரீர பிரகாரமாகத்தான் தேடுவார்கள். கண்களினால ஒரு பொருள், ஒரு விக்கிரமாக, ஒரு ஐடலாக, அவர்கள் ஒரு சிலையாக, முடியும் அந்த பழைய மூதாதையர்கள் செய்த தவறின் காரணமாக அவர்களை தேடுவார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன், நாங்கள் எங்களுடைய சுவாசத்தை தந்த தேவன், எங்களுடைய ஆதாம் ஏவாளுக்கு பாருங்கள் முதல் பெற்றோரை உருவாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆதியாக 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், கடல், நீர், கடல், மீன்வாழ் விலங்குகள், இந்த புவிவாழ் விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றையும் 5 நாள் மனிதனுக்கு தேவையானதை படைத்து 6ஆம் நாள் மனிதனை படைத்து 7ஆம் நாள் ஓய்வு நாளாக எங்களை அந்த படைத்த தேவனைத்தான் வர்ஷிப் பண்ண வேண்டும். எங்களை படைத்ததன் நோக்கம் அந்த மெய்யான தேவனை ஆராதிப்பதற்காக, அவரைத்தான் துதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். நீர் ஒருவரே மெய்யான தேவன், அனாதி தேவனாக, ஆதி முதல் இருந்த தேவனாக, மரண பரியந்தமங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பயமுள்ள ஆவியை தேவன் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவன் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். புத்திர சிவியார் ஆவியை கொடுத்திருக்கிறார். நாங்கள் மகனாக, எங்களுடைய தகப்பன் ஆவியாக இருக்கிறார். எங்களுடைய ஆவிக்குரிய அப்பாவாக நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், உலகத்தில எங்கள் எல்லாருக்கும் சரீர பிரகாரமான அப்பா இருக்கிறார்கள். இது சரீர பிரகாரமான. எங்களுடைய தேவன் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக, எங்களை ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் அண்ட் டோட்டர்ஸ் ஆக நாங்கள் போனகீனாக, அந்த அவருடைய ஆவி, ஒரே ஒரு ஆவி, அந்த ஆவியின் மூலமாக நாங்கள் பிறந்தது நிமித்தம் பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, மதங்களில போனால் அவர்கள் தவறான காரியங்களாக இருக்கிறது. புல்லாகி, புழுவாகி, புல்லை படைத்தவர், புழுவை படைத்தவர், பாம்பை படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் ஏஞ்சல்ஸ் தான் படைத்தார். ஏஞ்சல் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு அவர்கள் பிசாசாக 3 பங்கு ஏஞ்சல்ஸ், அவனுக்கு கீழே இருக்கிற தூதர்கள் பிசாசாவாக செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால எங்களுடைய மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் அறிவு பெருத்திருக்கும் என்று சொல்லப்படுகிற, அறிவு வளர்ந்துள்ள இந்த காலம். பாருங்கள், எல்லாரும் அநேகமானவர்கள் செல்போன் அதுகளை பாவிக்கிறார்கள். நீங்கள் கூகுளில், யூடியூப்ல போய் அந்த மெய்யான தேவனை தேடி தேடி ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த தவறான காரியங்களை, பாவ காரியங்களை நீங்கள் யூடியூப் இப்படியான இடங்கள்ல பார்க்காமல் தேவனுடைய கிரியேஷன், இந்த தேவன் செய்தவர், இந்த உலகத்தை கிரியேட் பண்ணின தேவன், இப்படியாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல மக்கள் எப்படியே இந்த முஸ்லிம் மக்கள் எல்லாரும் அந்த ஈரான் தேசத்தில கிறிஸ்தவத்தை நாடுகிறார்கள். அங்கிருக்கிற இந்த மொஸ்குகள் எல்லாம் 70-80 விதமான மொஸ்குகள் மூடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு உயிருள்ளவராக அவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். இப்படியான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் சரீர பிரகாரமாக தேடக்கூடாது, உள்ளான இதயத்தில இருந்து தேட வேண்டும். நீங்கள் எங்களுடைய தேவன் சுத்த இதயத்தை விரும்புகிறார். சுத்த இதயமாக உங்களுடைய வாயிலே ஒன்று, உதட்டிலே ஒன்று பேசக்கூடாது. இதயத்தில் இருப்பது அப்படியே பேச வேண்டும். தவறான பொய்யாக பேசுவது தேவனுக்கு பிடிக்காது. தீமை செய்வது தேவனுக்கு பிடிக்காது. நீதியாக, நேர்மையாக எங்களோட வாழ்வை மாற்றுகிறவர் தான் எங்களுடைய தேவன். இயேசு கிறிஸ்துவிடத்துல நாங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்வு படிப்படியாக இயேசுவை போல மாறுகிற வாழ்வு. நாங்கள் தவறாக வாழ்ந்தோம்,
இயேசு அறியாத காலத்தில் எங்களுடைய வாழ்வை அவர் எங்களை மாற்றுகிறார். இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக, அன்புள்ளவர்களாக எங்களை மாற்றிக் கொண்டு வருகிறார். இறுதியாக நாங்கள் அவரை போல மாறிவிட வேண்டும். அவர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவரை போல நாங்கள் மாறி, அவர் எப்படி நன்மை வசனங்களை போதித்தார், நன்மை செய்தார், அந்த வல்லமையை எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். இப்படியான தேவனுடைய நிழலுக்குள்ள நாங்கள் வந்துவிட வேண்டும். பாவத்தை எதிர்த்து விட வேண்டும். பாருங்கள், பாவம் பொல்லாதது. பாவத்துக்கூடாக நோய்கள் வருகிறது, மரணம் வருகிறது. இதன் பின்பாக தொடர்ந்து பாவத்தில் வாழ்வீர்களாக இருந்தால் பிசாசு நரகத்தில அந்த நித்திய நிந்தைக்கு கொண்டு போய் விடுவான். இதற்காகத்தான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக பாதையில, பரலோக வழிக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். பாருங்கள், ஏசாயா 51 அதிகாரம் 16வது வசனத்தில, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். பாருங்கள், அவருடைய செட்டைகளின் நிழலில நாங்கள் வந்துவிட வேண்டும். அவருடைய கரத்தின் நிழலினால எங்களை மறைத்து எங்களை பாதுகாக்கிறார். பாருங்கள், ஒரு கோழி குஞ்சுகள் தன்னுடைய தாய்க்கோழி சிறகுகளால மூடிக்கொள்ளும். பாருங்கள், பருந்து வரும். பருந்துதான் பிசாசாக, அந்த தீமை செய்கிற ஆவிகளாக தீமையை செய்ய அந்த குஞ்சுகளை கொலை செய்து விட வந்துடும். இதுதான் சாத்தானாக இருக்கிறார். பாருங்கள், சாத்தானுடைய வேலை திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இப்படியாக கொல்ல வரும் பொழுது தாய்க்கோழி அந்த சிறைகளால் மூடிக்கொள்ளும். இப்படியாக நீங்கள் இப்படியான போதை பழக்கங்கள், பாவ பழக்கங்கள், இப்படியான பழக்கங்கள் எல்லாம் இயேசுவிடத்துல வரும் பொழுது விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்கள், எங்களுடைய தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தொடர்ந்து போக வேண்டும். அங்கு நீங்கள் மனிதர்களை பார்க்க கூடாது. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான். பாருங்கள், சபைகளுக்கு போகிறவர்கள் யாராக இருந்தாலும் புதியவர்களும் வருவார்கள், பழையவரும் வருவார்கள். அவர்களை நீங்கள் பார்க்க கூடாது. அங்கு இருக்கிற தேவன், தேவனுடைய ஆவியானவர் செயற்படுகிறவராக இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் உங்களுடைய இறுதிய பூர்வமாக உள்ளான மனிதன்ல ஜபிக்கும் பொழுது அவர் உங்களை நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவியினால நீங்கள் போனகையின் கிறிஸ்டியனாக மாறுவீர்கள். மாறும் பொழுது உங்களுக்கு அதன் பின்புதான் உங்களுக்கு வேதாகமம் ஒரு தேனிலும் இனிமையான ஒரு புஸ்தகமாக தென்படும். அது ஒரு ஔஷதமாக, உங்களுக்கு இருக்கிற நோய்களை குணமாக்குற ஒரு மெடிசினாக டாக்டர்ஸிடம் போய் நீங்கள் மருந்து எடுத்துக் கொள்வீர்கள். இந்த வேதாகமத்தை படிக்க அபிஷேகத்தை பெற்ற பின்பு படிக்க அது ஒரு மருந்தாக எங்களுடைய பல நோய்களை குணமாக்குகிறது. எங்களுடைய தேவன் ஒரு பரிபூரணம் உள்ள தேவன். என்ன தேவையோ அதை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய அளவுக்கு ஏற்ப நீங்கள் ஊழியத்தை பெருக்கி கொண்டு போகும் பொழுது அந்த தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அளவில்லாதவர், ஆசீர்வதிப்பதில் அவருடைய அன்பில்லாத அன்புதான் எங்களை இணைக்கிறார். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாங்கள் அவரை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிக்க வேண்டும். இப்படியாக எங்களை போல யாராக இருந்தாலும் மத இனம் பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது. இப்படியான அந்த மெய்யானது அந்த மக்களை நாங்கள் நேசித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக தேவனை நேசிக்க அவருடைய வார்த்தை எங்களுக்கு வர ஆரம்ப காலங்களில் எப்படி பிறரை நேசிப்பது என்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனை நேசிக்க அவருடைய அன்பு
அன்பு உங்களிடத்துல வர்ற அந்த அந்த அன்பின் வைராக்கியத்தை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பின் மூலமாக நீங்கள் பிறரையும் நேசித்து நேசித்து வாழ அவர் உங்களுக்கு உங்களுக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். சில காரியங்கள் உங்களுக்கு ஆரம்பத்துல விளங்காது, ஆனால் அவரை நீங்கள் அதிகமாக 100% நம்பி வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கையாக, ஒரு தேவைகள் சந்திக்கப்பட்ட வாழ்க்கையாக வாழுவீர்கள். பாருங்கள், அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய மத்தேயு 6:33 அவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுங்கள். நீதி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நீதி அல்ல. மனிதர்கள் ஒவ்வொரு விதமான நீதியில வாடுவார்கள். ஒவ்வொருவருக்கு ஒரு நீதியாக இருக்கும் மனித குணத்துல. ஆனால் நாங்கள் தேவனுடைய வேதாகமத்தில சொல்லப்பட்ட நீதியின்படி வாழும் பொழுது அந்த வாழ்வு ஒரு வளமான வாழ்வாக, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக, தேவைகளை சந்திக்கிற வாழ்வாக, இப்படியாக ஒரு விடியல் உள்ள வாழ்வாக, விடுதலை பெற்ற வாழ்வுதான் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து வாழுகிற வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், சில காலங்களில இந்த பிசாசுகளின் கிரிகைகள் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நான் பார்த்திருக்கிறேன் சில நாட்களில. பாருங்கள், அவர்கள் அந்த பல மதங்களில இந்த வெள்ளிக்கிழமைகளில் அதிகமான காரியங்களை செய்வார்கள். கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை செய்வார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அபிஷேகம் அதிகமாக இருக்கும். சில நாட்களில பிசாசின் கிரிகைகள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், மெய்யான தேவனிடத்துல வரும் பொழுது நீங்கள் எல்லாரும் அந்த தேசத்தில ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், சவுத் கொரியாவில் பார்க்கும் பொழுது அங்கு 24 மணித்தியாலும் பிரேயர் மவுண்டன் ஒன்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். 24 மணி நேரமும் அந்த இடத்துல எல்லாரும் தங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்துல வேலைக்கு பின்பாக 24 மணி நேரமும் அந்த இடத்துல போய் அந்த மெய்த்தேவனிடத்துல ப்ரே பண்ணி கொள்வார்கள். ப்ரே பண்ண அந்த இடத்துல அபிஷேகம் இருக்கும். பாருங்கள், சபைக்கு போகும் பொழுது நீங்கள் அந்த அபிஷேகத்தை சபைகளில உணர முடியும். அபிஷேகத்தை நம்புகின்ற, அபிஷேகம் பெற்ற சபைகளில நீங்கள் அங்க உள்ளுக்கு போகும் பொழுதே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த இடத்துல அபிஷேகம் இருக்கிறது என்று. அந்த அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சபையில இருக்க விருப்பமாக வரும். இப்படியாக அபிஷேகத்தை பெறாதவர்கள் இப்படியான சபைகளுக்கு போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நீங்கள் விடுதலையை பெறுகிறீர்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அகலுகிறதாக இருக்கிறது. நீங்கள் சபையை விட்டு விடக்கூடாது. சபைக்கு போய்கொண்டு இருக்க வேண்டும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிற தெய்வம் ஆவியானவராகத்தான் இருக்கிறார். அந்த ஆவியானவரை பெற்று வேதாகமத்தை வாசிக்க அதன்படி நடக்க உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறுகிறது. பாருங்கள், ஆவியானவர் 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களையும் தருகிறவராக இருக்கிறார். அபிஷேகம் வரும் பொழுது அன்பாக வாழுங்க, சமாதானமாக, எல்லாருடையும் சமாதானமாக, சந்தோஷமாக, இச்சை அடக்கமாக, விசுவாசத்தோடு. விசுவாசம் வேதாகமத்தை படிக்க விசுவாசத்தின் அளவு உங்களுக்கு கூடிக்கொண்டு போகும். தயவாக வாழுகிற வாழ்வு, நற்குணத்தோடு வாழ்கிற வாழ்வு, சாந்தமாக, எல்லாரோடும் சாந்தமாக, சமாதானமாக, இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமையாக வாழுகிற வாழ்வு, நீடிய பொறுமை. பாருங்கள், ஆரம்ப காலங்களில் இந்த பொறுமை எல்லாம் கஷ்டமாக இருக்கிறது. அந்த பொறுமைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் பொறுமையாக இருக்க கற்றுத் தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் உங்களோடு பேசுவார், உங்களுடைய வார்த்தைகளை தருவார். அவருக்கு காத்திருக்க வேண்டும். மோசே பாருங்கள், மலை மேலே ஏறி அவரை சந்திப்பதற்கு 40 நாட்கள் காத்திருந்தான். பாருங்கள், உபவாசத்தோடு. அப்பொழுதுதான் அவரை பரிசுத்தமாக்கித்தான் அவரோடு பேசுகிறார். பாருங்கள், 40 நாள் தேவனோடு தேவனுடைய மகிமையில வீட்டிருந்து அவருடைய முகம் பிரகாசம் அடைந்து அவன் இறங்கி வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக
இப்படியாக சத்துருக்கள் வரும் பொழுது பாருங்கள், சங்கீதம் 17 அதிகாரம் 9 வசனத்தில என்னை ஒடுக்குற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிரான பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பிசாசு வருவான் திருட கொல்ல அழிக்க. இந்த நேரங்களிலே அவங்களுடைய தேவன் அவருடைய செட்டை நிழலில எங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 36 அதிகாரம் 7 வசனத்திலே தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். பாருங்கள், தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்த பொழுது கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அந்த அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. இழந்து விட்டால் இந்த பரிசுத்த ஆவி எடுத்துக் கொள்ளப்பட்டால் அந்த பொல்லாத ஆவி வந்து, பிசாசுடைய ஆவி வந்து அமர்த்தி கொள்ளும். முன்னிலைமையிலும் பார்க்க பின்னிலைமை மோசமாக இருக்கும். பாருங்கள், பிசாசில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் மீண்டுமாக அந்த பாவ வாழ்வுக்கு போகக்கூடாது. அப்படி அவர்கள் போகிறவர்கள் பாருங்கள், 7 மடங்கான பிசாசு வந்து அவர்களுக்கு வந்துவிடும். அதன் பின்பு முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாக இருக்கும். இதற்காகத்தான் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் பின்வாங்காமல் அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக நீங்கள் ஆலயங்களுக்கு போக வேண்டும். ஆலயத்தில உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 36 அதிகாரம் 8 வசனத்தில உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். சங்கீதம் 36 அதிகாரம் 9 வசனத்திலேயும் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம். அவர் இருளை அகற்றுகிறவராக இருக்கிறார். மரண இருள், பயம் என்ற இருள், வறுமை என்ற இருள், இப்படியான இந்த இருளான எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக தந்து அவருடைய வசனத்தின்படி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் பேசிய 3:20 பார்க்கும் பொழுது கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலில் நாங்கள் இப்படியான பிசாசின் கிரிகைகள் அதிகமாக காணப்படும் நேரங்களில் நாங்கள் அவருடைய செட்டைகளின் நிழலில வந்து சேர்ந்திட வேண்டும். சங்கீதம் 57 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர்தான் உன்னதமான தேவனை நீங்கள் கூப்பிட வேண்டும். அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 57 அதிகாரம் 3வது வசனத்திலேயும் என்னை விளங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். பாருங்கள், அவருடைய கிருபை ஒத்தாசை அனுப்பி எங்களை விடுவிக்கிற தேவனாக அவர்களுக்கு ரட்சிப்பார். பாருங்கள், பிசாசு எங்களை திருட வரும், கொல்ல வரும், அழிக்க வரும். நீங்கள் பரலோக தேவனை, அவருடைய உன்னதமான தேவனை கூப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அவர் ஒத்தாசை அனுப்பி உங்களை விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சங்கீதம் 121 அதிகாரம் 5வது வசனத்திலேயும் கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இப்படியாக பாதுகாப்பு தந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாதான் முக்கியமானது. பாருங்கள், எங்களுடைய தேவன் தான் இந்த ஆத்துமாவை படைத்தவர். எல்லா ஆத்துமாக்களை நீங்க மதங்களில வாழலாம், அறியாமையில வாழலாம், தொடர்ந்து பாவத்தில வாழலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். எல்லாருடைய ஆத்துமாவும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் தந்தது. ஆவியும் ஆத்துமாவும் தேவனுடையது. இந்த சரீரம் மட்டும்
அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததன் பின்பாக இந்த சரீரம் வந்தது. இதுதான் பாவ சரீரம். இந்த பாவ சரீரம் பிசாசை அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததன் நிமித்தம் இந்த சரீரம் வந்தது. இதன் பின்பாக முதற்குல கொலை, இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில காயின் ஆபேலை கொல்லுகிறான் பாருங்கள். பிசாசை தேவனை நம்பாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததன் நிமித்தம் அவர்களுக்கு மரணம் வந்தது. இப்படியாக ஆதாம் அவர்களுடைய சந்ததியாகிய எங்களுக்கும் அந்த மரணம் தொடர்கிறது. இந்த மரணத்தை வெற்றி சிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்களை மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்துல சேர்ப்பதற்காக ஆதாம் ஏவாள் இழந்த அந்த நித்திய வாழ்வை மீண்டும் எங்களுக்கு தருவதற்காக அந்த மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களை எல்லாம் காப்பாற்றினார். அவர் மரிக்காவிட்டால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு அந்த பரலோக பாக்கியம் இல்லாமல் போயிருக்கும். அவர் எங்களுக்காக, இந்த மனுக்குலத்திற்காக ஆட்டுக்குட்டி, பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்கள், ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து ஒரு பாவத்துக்கு பரிகாரம் செய்வார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த சிலுவையில் நொறுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அந்த பிற்கப்பட்ட உடல் பிற்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆணியால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, முள்முடியால தலை முழுக்க ரத்தத்தை சிந்தின ஆட்டுக்குட்டி, கால்களில் ஆணிகள், கைகளில் ஆணிகள், இட்டியால் கிட்டப்பட்ட ஆணிகள், சவுக்கடியால் வந்த 39 காயங்களுக்கு உடாக வந்த ரத்தம் வேர்வையாக இப்படியாக சிந்தப்பட்ட ரத்தத்தை தந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காக வண்டிக்கப்பட்ட லேம்ப் ஆஃப் த லார்ட் ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 400 வருடத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் சுட வைத்து நெருப்பில சுட்டு அந்த ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு வீட்டில இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் புசிக்க வேண்டும். பாருங்கள், அந்த வீட்டில மரணம் இருக்கவில்லை. பாருங்கள், அந்த எகிப்திய வீடுகள் எல்லாம் அந்த முதற் சென்னங்கள், முதற் பிள்ளைகள், முதல் மிருகங்கள் எல்லாம் மரித்து போய்விட்டன. இப்படியாக அந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் இன்றைக்கு எங்களை வாழ வைக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிற அதே ஆட்டுக்குட்டி. அதே பஸ்கா தினத்துல பாருங்க, பழைய ஏற்பாடுல எந்த நாளில அந்த பஸ்கா அடிக்கப்பட்டதோ, அந்த ஆடு அடிக்கப்பட்ட அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை இயேசு எங்களுடைய தேவன் விடுவித்து, மோசே மூலமாக விடுவித்து, செங்கடலை பிளந்து, யோர்தானை பின்னிட வைத்து, எரியோ கோட்டைகளை வெள்ளத்தி அந்த கானான் தேசத்தை அழைத்து வந்த அதே தேவன் தான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அன்றைக்கு அந்த எகிப்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக எங்களுடைய பாவங்களுக்காக, அடிமைத்தனத்துக்காக, பாவத்துக்காக அன்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எங்களுடைய மனுக்குலத்தின் ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் வெளியேறப்பட்ட இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி இன்றைக்கும் உயிர் உள்ள இரத்தமாக, இந்த மனிதனுடைய பாவத்தை கழுவக்கூடிய இரத்தமாக இன்றைக்கும் காணப்படுகிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்தமாக்குறது. மனிதனுடைய பாவங்களை கழுவதற்கு அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் மரித்து அவரை கல்லறையில மூடி வைத்தார்கள். பாருங்கள், அவர்கள் போகும் பொழுது 3ஆம் நாள் உயிர்த்து அவர்கள் போகும் பொழுது அந்த கல்லறையை பார்த்த பொழுது அங்கு அவர் இல்லை. சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய சீலைகள், சுற்றப்பட்ட சீலைகள் மட்டும்தான் இருந்தது. அவர்களுடைய சரீரம் கூட இல்லை, அவருடைய இரத்தமும் இல்லை. எல்லாம் உயிராக எழும்பி விட்டது. உயிரோடு அன்றைக்கும் அவர் காட்சி தரும் பொழுது பரலோகத்திலே அவருடைய தழும்புகளோடு, பல ஈரானிய மக்களுக்கு எல்லாம் தழும்புகளோட காட்சியை கொடுத்தவர்.
அந்த மக்கள் எல்லாரும் அவரை உயிரோடு பார்த்தார்கள், தழும்புகளோடு. அதனாலதான் பாருங்கள், ஒரு முஸ்லிம் நாட்டில இத்தனை கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்தில 46 வருடங்கள் அடிமைத்தனத்தில இருந்த அந்த ஈரான் தேசம், இயேசு அந்த 70-80 விதமான மோஸ்குகள் மூடப்படுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து உயிருள்ள என்பதை காண்பிப்பதற்காகத்தான் காண்பித்தார். அதனாலதான் இந்த மொஸ்குகள் எல்லாம் மெய்யான தேவனை தேவனை அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள். நீங்கள் இந்த மதங்கள் உங்களுக்கு விடுதலை தர முடியாது, இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு உங்களுக்கு அவர்கிட்ட அன்பாக கேட்க வேண்டும். நீர் உயிருள்ளவராக இருந்தால் எனக்கு உங்களுடைய விஷனை சொற்பனத்தில் உண்மை காண்பியம். அவங்களை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இதய பூர்வமாக நீங்கள் அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் காணாதவர் போலதான் அப்புறம் போகிறவர் போலதான் காணப்படுவார். நீங்கள் விட்டு விடக்கூடாது. அன்பாக அவரை நீங்கள் சந்திக்கும் வரையும் விடக்கூடாது. என்னோடு நீர் இடப்பட வேண்டும். அன்புள்ள தேவன் அல்லவா, நீர் உயிருள்ள தேவன் அல்லவா, நீர் பல பட்சபாதம் அல்ல தேவன் அல்லவா, பல மக்களுக்கு காட்சி கொடுத்த தேவன் அல்லவா, இது எனக்கும் காட்சி தர வேண்டும், என்னோடு ஏற்படும் என்று நீங்கள் விடாமல் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை, அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் வரையும் நீங்கள் அவரை விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல பார்க்கும் பொழுது, லூக்கா 6:35 உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். எங்களுடைய தேவன் பட்சபாதம் உள்ளது, பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாருக்கும் நேசிக்கிறவர். அதற்காகத்தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மழை பெய்யும் பொழுது இந்த உலகங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத தேசங்களில வறுமை இருக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தீமையானவர்களையும் நன்மையானவர்களையும் நேசிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர்கள் பாருங்கள், நாங்களும் இயேசு அறியாத காலத்தில பாவத்தில வாழ்ந்தோம், அவர்களும் மனம் திரும்புவார்கள் என்பதற்காகத்தான் அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலையும், லூக்கா 24:49, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். இப்படியாக உன்னதத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறது எங்களுக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். எங்களுடைய சிட்டிசன்ஷிப் இந்த உலகத்துல அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் சிட்டிசன்ஷிப் ஹெவனாக இருக்கிறது. நாங்கள் இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு. சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது பாருங்கள், அந்த பைலட் எழுதினான் யூத ராஜா சொல்லி. பாருங்கள், எங்களுடைய அவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கூட நான் இந்த பேதுரு சீடர்கள் நம்பினார்கள், இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை அமைக்க போகிறார் என்று. பாருங்கள், இயேசு தெளிவாக சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை, நித்தியமாக வாழுகிற ராஜ்யம். இந்த உலகத்திலே 1000 வருடங்கள் நாங்கள் அவரோடு வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக அவரோடு வாழுகிற வாழ்வுதான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்வு. நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Holy, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Hallelujah. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே,
நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, உன் நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார், அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். எஸ் லார்ட். இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக அந்த உன்னத தேவனுடைய ஆவியை ஊற்றும்படியாக ஒவ்வொருவன் மேலும் அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபத்தை கேட்டவரே, ஆகாரின் அழுகுரலை கேட்டவரே, செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பின்னிட வைத்தவரே, எரிகோ கோட்டைகளை தகர்த்தவரே, அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்தவரே, இந்த காலத்திலேயும் இந்த அடிமைத்தனத்தில, பாவத்தில, மதங்களில, மத அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனத்தில வாழ ஒவ்வொரு மக்களையும் அந்த பரம கானான் தேசத்துக்கு இழுத்துக் கொள்வீராக. உடைய பரிசுத்த தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால இந்த நேரத்தில் ஒருவரை நிரப்பும்படியாக நீர் எப்படி கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே, உம்மை உம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் தேடுகிறார்கள், அறியாமல் வாழுகிறார்கள். இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, உம்முடைய மனதிற்கத்தை இந்த நேரத்தில் காண்பிக்கும்படியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, அல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரமபிதா அந்த உன்னத தேவன் இந்த நேரத்தில் அவருடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus,
Almighty God, உம்முடைய அபிஷேக ஆவியினால ஒவ்வொருவரையும் இந்த தேசங்களில் இருந்தாலும் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஒரே தேவன் தான். 5 கண்டங்களுக்கு ஒரே மெய்யான தேவனுடைய ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. Thank you, Jesus. Thank you, Lord. Glorify your name. உமக்குத்தான் நாங்கள் துதியை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், மகத்துவத்தை செலுத்துகிறோம். நீரே பெரியவர், உயர்ந்தவர், உன்னதர், இந்த உலகங்களை படைத்த தேவன். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் கணக்கால் அளவு எங்களுக்கு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகம் அவருடைய வாழ்வில் இருக்கிற நுகங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, கவலைகளை, கண்ணீர்களை எடுத்து போடுவதாக. ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. ஒவ்வொரு தேசத்திலே இருக்கிற மக்களும் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. அந்த பிசாசகத்திலே இருந்து, சாப பிசாசத்திலே இருந்து, தீமையை தருகிற, திருடுற, கொல்லுற, அழிக்கிற மக்களை மதத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, பாவ வாழ்வுகளுக்கூடாக வாழ செய்கிற அந்த பிசாசு இவர்களை விட்டு அப்புறமாக போகும்படியாக உனக்கு கட்டளையிடுகிறேன். போ அப்பாலே போ சாத்தானே என்று இயேசுவின் நாமத்தில கட்டளையிடுகிறேன். போ. ஒவ்வொரு மக்களை விடுதலை கொடுப்பீராக, ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்கள் ஒவ்வொருவரின் நன்மையான இவுகளை, பரிபூர்ணமான வரங்களை பரலோகத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்களாக. இதப்படி ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடும் இடப்படுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் இழுத்து கொண்டதற்காக நன்றி. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்த வார்த்தையை வாசித்து அவருடைய வாழ்வு வளமாக, ஆசீர்வாதமாக, பரலோக பிரஜைகள் என்ற ஒரு உணர்வோடு வாழ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் அவர்களுடைய பெயர்களை எழுதி ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான தேவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். நீங்கள் அந்த இவாஞ்சலிஸ்டிக்கல் கால் உங்கள் மேல்